இந்த சுக்கிரன் வந்து தனது சொந்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் பயணிப்பார். அப்போ அந்த பூராடம் அப்படிங்கிறது 6ஆம் வீட்டின் நட்சத்திரமாகி விடுகிறது. அப்போ அங்கேயே 6, 8 அதிபதிகளுடைய தொடர்பு அப்படிங்கிறது வந்து விடுகிறது. இதே இடத்தில் சுக்கிரனை யார் பார்க்கிறார் அப்படின்னா 8ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டின் அதிபதியை பார்க்கிறார். சார் எங்களுக்கு புரியல அப்படின்னு ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்க. 6ஆம் வீட்டின் அதிபதி 8ஆம் வீட்டில், 8ஆம் வீட்டு அதிபதியின் பார்வையில் 6ஆம் வீட்டு அதிபதியின் நட்சத்திரத்தில். ஒருவேளை இந்த மாதிரியான அமைப்பு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலும் இருந்தால் த ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு சொல்வது போல் அது ஒரு சூப்பர் டூப்பர் பீரியடாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை சார் எங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அவ்வாறு இல்லை அப்படின்னா மேலும் மேலும் அந்த அதிர்ஷ்டத்தை அந்த ராஜயோகத்தை எப்படி பிடிப்பது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி முதலில் சாட்டர்னின் பார்வையில், பிறகு 9ஆம் இடம் லக்ஷ்மி ஸ்தானம், பிறகு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் கூட்டணி ராகுவுடன் சேரும் பொழுது அந்த சுகஸ்தானாதிபதி சூரியனும் வந்தாலும் 10ஆம் இடத்தில் செவ்வாயும் வந்து நின்னாலும் அவர் எல்லாமே அந்த 10ஆம் இடத்துல சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் திக்பலம், புதனுக்கும் சுக்கிரனுக்கும் மதன கோபால யோகம். ராகு என்ன பண்ண போறாரு? இந்த சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த கிரகங்களுடைய பலத்தை எல்லாம் மொத்தமாக உரிந்து அதனை அவர் ஆம்பிளிஃபை பண்ணி மெருகேற்றி அதனை அப்படியே பிளாஸ்ட் பண்ண போகிறார். எந்த இடத்துலனா அதுவும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில். அப்போ நீங்க வேண்டான்னு சொன்னாலும் எல்லா மொபைலு, எல்லா வாட்ஸ்அப்பு, எல்லாத்தையும் இன்ஸ்டா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி சுருட்டி உள்ள போய் படுத்துக்கிட்டாலும் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு அந்த இடத்தில் கண்டிப்பாக மேலும் தூக்கி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா அந்த தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சாட்டர்ன் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரமே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து